ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் இன்ஃபாலூபி vlog. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ரொட்டீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே நிறைய வேலை இருக்கும். சமைக்குவோம், சாமான் கழுவுவோம், துணி துவைப்போம் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுற வேலையை வந்து துணி துவைக்கிறது இருக்கலாம். இது எல்லாருக்குமே இருக்குமான்னு தெரில, எனக்கு கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி எனக்கு வந்து துணி துவைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்து நான் தான் துவைச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு சில டைம் வந்து அதை அலசணும், எடுக்கணும், காய போடணும், திருப்பி எடுத்துகிட்டு வரணும். அது மாதிரி அதை வாஷ் பண்ணுற ப்ராசஸ் தான் இதில் பெருசு. அதை காய போட்டு எடுத்துகிட்டு வந்து மடிக்கிறது கூட பெருசு கிடையாது. ஸோ அதனால் மேரேஜுக்கு பிஃபோராக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து கையில் தான் வந்து துவைப்போம், கையில் தான் வந்து அலசுவோம். அப்புறமா அடம்பிடிப்பேன் நான், என்னால் வந்து எல்லாமே கையில் பண்ண முடியாது. எங்கள் அப்பா இருக்கட்டும், எங்கள் அம்மா கிட்டே இருக்கட்டும், நான் துணி துவைக்க மாட்டேன், நான் வேறு என்ன வேலை கூட செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு வாஷிங் மிஷின் வேணும் அப்படின்னு நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் என்னாச்சுன்னா, எனக்கு அது யூஸ் பண்ண தெரியல. என்ன சொல்கிறது, நம்ம ஒன்றுத்துக்கு நிறைய அடம் பிடிச்சி அதை வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வச்சுட்டு அது யூஸ் பண்ணாமல் இருப்போமே, அது மாதிரி தான் கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து இதுக்கு பிஃபோர் நான் எங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின்லாம் கிடையாது. கையில் தான் துவைப்போம், அலசுவோம், எல்லா வேலையும் கையில் தான் பார்ப்போம். ஸோ வாஷிங் மிஷின் வந்தோடனே எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறது தெரியல. நான் வந்து நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து தமிழில் எந்த வீடியோவும் ஒரு கிளியராக கிடைக்கல. எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், அந்த பிராண்டோட, அதாவது அந்த கம்பெனியோட நம்பருக்கு கால் பண்ணி வர வச்சார். ஏன்னா எங்களுக்கு சில ப்ராப்ளம் இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணுறதுல, அந்த வாட்டரோட கனெக்ட் பண்ணுறதுல அந்த பழுப்பில் சில ப்ராப்ளம் இருந்துச்சு, வர வச்சுருந்தார். அப்புறம் அவங்க வந்து தான் எங்களுக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஆக்சுவலி மெயினாக வந்து நான் வந்து பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுத்தோம். இது வாங்கினப்போ நாங்கள் மொரலஸ் ஒரு 16,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய மேரேஜோட இதில் தான் எங்கள் மம்மி இது வாங்கி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு எங்கள் அம்மா 2 கேட்டாங்க, ஒன்று உனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணுமா இல்லை வாஷிங் மிஷின் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாஷிங் மிஷின் வாங்குற லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் எக்ஸ்ட்ரா வந்து கேட்டிருந்தேன். சரி, ஓகே, ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம், மெயின் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த துணி துவைக்கிறது பிடிக்காது அப்படின்ட்டு நான் வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன். ஸோ இது வாங்கும் போது நாங்கள் 16,000 சம்திங் அரௌண்டில் தான் வாங்கினோம். ஆனால் ரியலி சொல்கிறேன், அவ்வளோ ஒர்த்து. ஏன்னா நான் இப்போ மேரேஜ் ஆகிட்டு வந்ததுலேருந்து நான் ஒரு நாள் கூட துணி துவைக்க கஷ்டப்படவே இல்லை. இதோட கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் பேக்கோ, அதாவது டாட்டா ப்ராடக்ட் தான் இது வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பவரு, இது ஸ்டார்ட் அண்ட் பாஸு, உங்களுக்கு கிளியராக தெரியுதா தெரியல. ஸோ ஸ்டார்ட் அண்ட் பாஸ்ன்னு இருக்கும், இங்கே ஃபீச்சர்ஸ் இருக்கும், தென் இதுவும் வந்து வாட்டரோட லெவல் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், பவரு, ஸ்டார்ட் அண்ட் பாஸ், ஃபீச்சர்ஸ் அண்ட் வாட்டர் லெவல். ஸோ இந்த வாட்டர் லெவலில் பார்த்திங்கன்னா ஹை, மீடியம், லோ, ஃபியூன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வாட்டர் வந்து நம்ம ஹையாக வச்சுட்டா அதிகமாக அது வந்துடும், மீடியமாக வச்சா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அது எடுத்துக்கும், லோவாக வச்சா அது இன்னும் கம்மியாக எடுத்துக்கும், ஃபியூனா நம்மளுக்கு ட்ராப்ஸ் அந்த அளவுக்கு வந்து வரும். இது வந்து சோக்கு, வாஷு, ரின்ஸு, ஸ்பின்னு, அதாவது நம்ம ஊற வைக்கிறது, துவைக்கிறது, அலசுறது, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அதை ட்ரை பண்ணுறது அப்படின்ற ஃபியூச்சர்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எவ்வளோ கேஜ் அளவுக்கு துணி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கேஜ். அதை இங்கே 7.0 போட்டிருப்பாங்க, 7 கேஜ். அதுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா இது அதிக லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் அது வந்து ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஸ்விட்ச் இருக்கா, அந்த ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பவர் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம், அந்த பவர் வந்து கிளிக் பண்ணணும். பவரை கிளிக் பண்ணிவிட்டு உடனே அது ரொட்டேட் ஆகாது. இங்கே ஸ்டார்ட்டுன்னு சொன்னால அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கா, இங்கே தான் வாட்டர் லெவலே வரும், இங்கே தான் அந்த வாட்ரு வந்து உள்ளே ஊற்ற ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து எதுக்கு இது மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லிக்விட் இருக்குல்ல, டிடர்ஜென்ட் லிக்விட், நம்ம அது எதாக இருக்கட்டும், இல்லை கம்ஃபர்ட் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், ஊற்றணும். ஊற்றும் போது அது வந்து தண்ணியோடு கலந்து நம்மளுக்கு இங்கே நிறையா வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வாட்டரோட லெவல் வந்து
இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் வந்த பிறகு இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது திருப்பியும் நம்ம இங்கே ஸ்டார்ட் பாஸ்ன்னு சொன்னால அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு அதாவது 7 kg ஆஃப் ட்ரெஸ், ஓகேவா, அது எந்த அளவுக்கு எடுத்துக்குமோ அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை நீங்கள் உள்ளே போட்டுட்டு இதை என்ன பண்ணிடணும்னா இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு திருப்பி இதை ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதுவே என்ன பண்ணணும்னா வாஷ் பண்ணிடும். வாஷ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ரெட் லைட் வரும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அலசும் போது இந்த இடத்துல ஒரு ரெட் லைட் இருக்கும். அப்புறம் அலசி முடிச்சிட்ட பிறகு ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ரெட் லைட் வரும். இப்போ நீங்கள் வாட்டரோட லெவல் ஐ கொடுக்குறீங்க அப்படின்னா ஐலே தான் லாஸ்ட் வரைக்கும் ரெட் லைட் இருக்கும். மீடியம் கொடுக்குறீங்கன்னா மீடியத்துலேயே தான் ரெட் லைட் இருக்கும். அது மாதிரி எந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக நீங்கள் வந்து மீடியமே வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ ஐயை விட நீங்கள் லோ விட மீடியமே வச்சுக்கலாம். அதுவே வந்து வாட்டரில் ஈக்குவலாக எடுத்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டாக இந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஸ்பின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்த பிறகு அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அலாரம் மாதிரி கொடுக்கும். என் அலாரம்னா அந்த துவைச்சு முடிச்சாச்சு வந்து நீங்கள் ட்ரெஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 minutes அலாரம் கொடுக்கும். அந்த அலாரத்தில் நீங்கள் ட்ரெஸ் எடுத்துடலாம். அடுத்து எடுத்துட்டிங்கன்னா திருப்பி பவர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அங்கே ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இதுதான் இந்த வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க்கே. அதாவது இதோட ப்ராசஸே இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதை ஹேண்டில் பண்ணும்போது சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா கரண்ட்டில் இது ஒர்க் ஆகும். அதனால சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள்.